Welcome to our YouTube channel. Today we are going to look at very important topic. So coordination compound. Coordination compound பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாபிக். இது எல்லா லெவல் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலையும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஓகே, அது நீட்டாக இருக்கலாம், ஜேஇ இருக்கலாம், டிஆர்பி இருக்கலாம், இல்லை சிஎஸ்ஐஆர் நெட், எனி ரிலேட்டட் எக்ஸாமினேஷன், கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸ் டெஃபினட்டாக உண்டு. ரொம்ப ஈஸி, பட் சம் பீப்புள்ஸ் ஆர் மிஸ்டேக் ஃப்ரம் திஸ் டாபிக். ஏன்னா அதை கொஞ்சம் தரவாக படிக்கணும், சிலதை அங்கங்கே ஃபர்கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இன்னிலேருந்து நம்ம கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டாபிக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அவர் சேனல் நேம் மிஸ்டர் கெமிஸ்ட் 360. ஸோ டாபிக்கில் போகலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா முதல்ல என்னென்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சரௌண்ட் பண்ணி லிகான்ஸ் இருக்கும். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி லிகான்ஸ் இருக்கும். ஸோ பாண்ட் வித் கோஆர்டினேட் பாண்ட், அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இப்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் புரியலனாலும் அடுத்தடுத்து நம்ம அந்த காம்பவுண்ட்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். பொதுவாகவே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மினரல்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல் டு பிளே பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சச் அஸ். என்னென்ன பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஒன்று மெக்னீஷியம். ஓகே, ஸோ குளோரோஃபில்ல இருக்குது. ஆக்சுவலாக அது குளோரோஃபில் பிளான்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணது. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ட் அயன், எஃப்இ, ஹீமோக்ளோபின்ல இருக்கு, பிளட்ல இருக்கு. ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் அயன். சரிங்களா? இது அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா லெவல்லையும் இது தெரிஞ்சிருக்கும். குட். அடுத்து பொதுவாகவே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி சால்ட்டு தான். அது எப்படி அப்படிங்கிறத நான் ஃபண்டமெண்டலாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சிம்பிள் சால்ட். பொதுவாகவே சிம்பிள் சால்ட் அப்படின்னா த ஃபார்ம்டு பை நியூட்ரலைசேஷன் ஆஃப் அன் ஆசிட் பை எ பேஸ். ஒரு ஆசிடையும் பேஸையும் நியூட்ரலைஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் அ சிம்பிள் சால்ட். அப்போ பாருங்க, இது ஒரு பேஸ், இது ஆசிட், வில் கெட் அ NaCl, that is called a salt. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் சால்ட் ஃபார்மேஷன். அண்ட் தென் டபுள் சால்ட். வாட் இஸ் டபுள் சால்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எழுதியிருக்கேன். These are a molecular compound which are found by 2 or more salt. ரொம்ப important. 2 or more salt in stoichiometric proportion, which are stable in solid state but dissociate into the constituent ions in the solution. அதாவது constituent ion in solution means dissolved in state. Loss of their identity in aqueous solution. என்ன சொல்றாங்கன்னா, டபுள் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா 2 or more சால்ட் தான் டபுள் சால்ட். அப்படி எப்படி இருக்கும்? ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரியாக்டன்ட் இன்னொரு ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த ரியாக்டன்ட்டுடைய குவான்டிட்டிஸ் வந்து எக்ஸஸாவோ இல்லை இன்சஃபிஷியண்ட்டாவோ இருக்காது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படி ரியாக்ட் ஆகிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ரேஷியோ தான் நான் சொல்கிறேன் ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இந்த டபுள் சால்ட் என்னன்னா, சாலிட் ஸ்டேட்டில் வந்து அதனுடைய ஐடென்டிட்டியை இழக்காது. அந்த ஐடென்டிட்டி என்னவோ, அதுக்கான நேச்சர் என்னவோ அது அப்படி இருக்கும். இப்போ பொட்டாஷியம்னா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, என்னவோ அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஐடென்டிட்டி, ஓன் ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி லாஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் டபுள் சால்ட் அப்படின்னு பேர். ஓகே, எதுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நம்ம சிம்பிள் சால்ட் பார்க்குறோம், டபுள் சால்ட் அண்டு
கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம், அதுக்காக தான். ஸோ இப்போ பொட்டாஷ் எல்லாம் ஃபார்முலா பார்த்துக்கங்க, K2SO4 அண்ட் A2SO4. பொட்டாஷ் சல்பேட், அதாவது பொட்டாசியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட் .24H2O. இதே கொஸ்டினாக கேட்பாங்க, ப்ளீஸ் கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அண்ட் கீப் யுவர் மைண்ட். பொட்டாஷ் ஆலம். ஓகே, இது வாட்டரில் நீங்கள் போட்டீங்கன்னா இது சாலிடு. ஓகேயா, இது சாலிட் ஸ்டேட். இதே நீங்கள் வாட்டரில் பண்ணீங்கன்னா இது மாதிரி கான்ஸ்டியூன்ஸ் அயான்ஸ் அப்படின்னா என்னன்னா அப்படியே பிரிஞ்சிடும். ஓகே, பொட்டாஷ் தனியாக, அலுமினியம் தனியாக, சல்ஃபேட் தனியாக. ஸோ இது மாதிரி கான்ஸ்டியூண்ட்டாக பிரிஞ்சிடும். அப்போ இதனுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி லாஸ் ஆகிடும் டபுள் சால்ட்லங்கிற. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சிம்பிள் சால்ட்னா நம்ம பார்த்தோம், டபுள் சால்ட்னா என்ன பார்த்தோம், அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். தட் இஸ் அவர் டாபிக். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் is compound formed by a Lewis acid and Bronsted base. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, லூயிஸ் ஆசிடும் பிரான்ஸ்டட் பேஸ் ரெண்டும் சேர்ந்து தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதனோட எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி சொல்கிறேன், பட் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. லூயிஸ் ஆசிட் அண்டு பிரான்ஸ்டட் பேஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான், சரியா, பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க, சேர்ந்து தான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. மாலிகுலர் காம்பவுண்ட் which retain their identity in solid state as well as in aqueous solution. இதுக்காக தான் நம்ம டபுள் சால்ட் பார்த்தோம். டபுள் சால்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் அதனோட ஐடென்டிட்டி இருக்குது, பட் இன் அக்வாஸ் மீடியம், அதாவது டிசால்வ் பண்ணும்போது அதனுடைய ஐடென்டிட்டி லாஸ் ஆகிடுது. ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா சாலிட் ஸ்டேட்டாக இருந்தாலும் as well as ஆஃப் அக்வாஸ் சொல்யூஷனாக இருந்தாலும் டிசால்வ் பண்ணாலும் காம்பவுண்டோட ஐடென்டிட்டி மாறாது. தட் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஏன்னா ஏன் ஐடென்டிட்டி மாறல அப்படின்னா திஸ் காம்பவுண்ட் நாட் டிசோசியேட் ஃபர்தர். டிசோசியேட் ஆகாது. அதில் போனால் கான்ஸ்டியூட் அயன்ஸை மாறிச்சுல பாருங்க, இது கான்ஸ்டியூண்ட் அயன்ஸை மாறிடுச்சுல, K+ Al+ தனித்தனியாக போயிடுச்சுல. அது மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஃபர்தர் டிசோசியேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, இது மாதிரி அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடல. ஸோ இது ஒரு கவுண்டர் அயான் பேர், அண்டு இது கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு பேர். ஸோ இது ஒரு தான் இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது அண்டு லிகாண்ட் இருக்குது. சரியா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பட் புரியலனாலும் ப்ளீஸ் கீப் வாட்ச். அப்போது இது தனித்தனியாக கான்ஸ்டியூண்ட் அயான்ஸை பிரியலை, அதனால் அதனுடைய வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது அதனுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சரௌண்ட் பை தி லிகாண்ட்ஸ் பை யூசிங் ஆஃப் என்ன பாண்ட் அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேட் பாண்ட். மறந்துடாதீங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஸோ லூயிஸ் ஆசிட் அண்டு பிரான்ஸ்டட் பேஸ் அதுதான் சொன்னேன், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் ரியாக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வர்றது இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, இதுக்கு என்ன நேம் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 சொல்ல போகிறோம். இப்போ என்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட். டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். பொதுவாகவே காம்ப்ளெக்ஸ் 2 types of complexes is cationic complex. 3 type of complexes இருக்கு. cationic complexes, anionic complexes and neutral complex அப்படின்னு 3 type of complex இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் cationic complexes. வாட் இஸ் cationic complex அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கவுண்டர் அயான் பேர், இது பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, இது பேர் என்ன, கவுண்டர் அயான். கவுண்டர் அயான் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பட் இப்போ ஜஸ்ட் இந்த கேட்டயான் காம்ப்ளெக்ஸஸ்க்கு நீடு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து ப்ளஸ்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு பேர். அதே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மைனஸில் இருந்துச்சுன்னா அது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்
அதே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல எந்த சார்ஜுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோடைய காம்ப்ளெக்ஸை டிசைட் பண்றது கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆன் சார்ஜ். சார்ஜ் இருந்துச்சுன்னா ஒரு டைப், சார்ஜ் இல்லைன்னா ஒரு டைப். சார்ஜ் இருந்துச்சுன்னா அதில் பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். பிளஸ் இருந்துச்சுன்னா அது கேட்டயானிக், மைனஸ் இருந்துச்சுன்னா அது ஆனயானிக். ரெண்டு சார்ஜுமே இல்லை, நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார்ஜே இல்லைன்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். பட் அதற்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே, அப்போ பாருங்க, இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு. அப்போ பாருங்க, எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க NaOH, இது எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா Na பிளஸ் OH மைனஸ், தட்ஸ் ஆல். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கேட்டயானா இருக்கும், ரெண்டாவது இருக்கு ஆனயானா. அதே மாதிரி தான் இங்க இருக்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், முதல்ல இருக்கிறது பிளஸ் கேட்டயான், ஆனது இருக்கு ஆனயான். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மெட்டல் இருக்கும், தட் மீன்ஸ் ஒன் மெட்டல் அண்ட் லிகாண்ட். இந்த ரெண்டும் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல சென்ட்ரல் மெட்டல் இருக்கும் அண்ட் லிகண்ட்ஸ் ரெண்டு மட்டும் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்துச்சு, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, அதே இங்க அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது உங்களுக்கு பிளஸ் வரும் கேட்டயான், ரெண்டாவது இருக்கு மைனஸ் இருக்கும் ஆனயான், ரைட்டா? அதே தான் பாருங்க. அப்போ பிளஸ் மைனஸ் 3 பிளஸ் 3 மைனஸ் ஏங்கிறத அடுத்து சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்னவா இருக்கு? பிளஸ்ல இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், anionic complex. What is anionic complex? The complex ion which carried net negative charge. என்ன net negative chargeனா, இந்த coordination sphere அதுதான் net negative charge. coordination sphere நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? anionic. ஆனயான்னா நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஆனயான். ஓகே, அப்போ பாருங்க, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்தால் அது கேட்டயான், செகண்ட் தான் ஆனயான். அந்த ஹோல் கோஆர்டினேஷன் ஸ்பியரே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஹோல் ஸ்பியரே பாசிட்டிவ்ல இருந்தால் அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். அடுத்த எக்ஸாம்பிளும் இருக்கேன். ஸோ நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ இட்ஸ் அ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். என்ன நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்னா, the complex which carries no net charge. சார்ஜே கிடையாதுங்க, ஜீரோவா இருக்கிறது அர்த்தம். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். மேலே பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. ஸோ தட் இட் இஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இப்படியும் இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இது ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அதுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியா இந்த டாபிக்ஸை மைண்ட்லயும் நிறுத்தலாம். சரியா? லெட்ஸ் பிகின் क्वेश्चन அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ நாம எடுத்த அந்த டாபிக்ஸ்ல இருந்து क्वेश्चंस எப்படி ரைஸ் பண்ண முடியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு பை தி combinations of Lewis acid and branched base, Lewis base and branched acid and branched base, and Lewis acid and Lewis base. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப். ஒன்று லூயிஸ் ஆசிட்னு ஒன்று சொன்னேன், அடுத்து பிரான்ஸ்டட் பேஸ்ன்னு சொன்னேன். பிபி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆசிட் ஒரு பேஸ் தான் உங்களுக்கு ஒரு சால்ட்டை மேக் பண்ணும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி சால்ட், ரைட்? பட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சால்ட்டை மேக் பண்ணணும்னா ஒரு ஆசிட் பேஸ் இருக்கணும். அப்போ ஆசிட் பேஸ் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஆசிட் என்ன பேஸ்? பிரான்ஸ்டட் பேஸ், பிபி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ பிபி பிரான்ஸ்டட் பேஸ் இருக்கணும், அண்டு ஒரு ஆசிட் லூயிஸ் ஆசிடாக இருக்கணும். ஆப்போசிட் ஒரே டைப் இல்லை. பிரான்ச்ட் ஆசிட் பிரான்ச்ட் பேஸ் கிடையாது. ஆப்போசிட் லூயிஸ் ஆசிட் அண்ட் பிரான்ச்ட் பேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், கோபால் இருக்கு, அமோனியா இருக்கு, 6 இருக்கு, Cl3 இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது எப்படி ஐயூபேக் சொல்லுவோங்கிறத நாம அடுத்த அதுக்கான டாபிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், ரைட்? எக்ஸாம்பிள் ஆஃப் பாருங்க, இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்,
எக்ஸாம்பிள் ஆஃப் anionic காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் none of these ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கும், ரெண்டாவது மைனஸா இருக்கும். அப்போ பிளஸ் ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஈஸி பார்த்த உடனே கண்டுபிடிக்க போறீங்க. லெஃப்ட் சைடில் தான் பிளஸ் இருக்கும், ரைட் சைடில் மைனஸ் இருக்கும். அப்போ இல்லைன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது பிளஸ்ஸா இருக்கும், செகண்ட் வந்து மைனஸா இருக்கும். அப்போ பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்னங்க, அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். பாருங்க எங்க ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டே போயிடலாம். இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ப்ளீஸ் அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். And third question, among the following which one is a complex compound? Among the following which one is a complex compound? நல்லா புரிஞ்சு வச்சு. காம்ப்ளெக்ஸ் என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க, டபுள் சால்ட்டா இல்லை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதுதான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இப்போ கொடுத்துருக்கிற இந்த இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இந்த சால்ட் பாருங்க, இந்த சால்ட் பாருங்க, இந்த சால்ட் பாருங்க. ஸோ ஃபோர்த். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அது வந்து கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை மென்ஷன் பண்றாங்க. அப்போ இந்த த்ரீயுமே என்னன்னா டபுள் சால்ட் அப்படின்னு பேரு. இந்த த்ரீயுமே என்ன டபுள் சால்ட் அப்படின்னு பேரு. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த சால்ட் இருக்கு இல்லையா, இந்த சால்ட்டுக்கு நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மோர் சால்ட் அப்படின்னு பேரு. மோர் சால்ட். ஓகே, இது கொஸ்டின் கேட்பாங்க மோர் சால்ட். அடுத்து இதுக்கு பேர் பொட்டாஷ் ஆலம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ரைட்? பொட்டாஷ் ஆலம். ஸோ இதுக்கு பேர் வந்து கார்னலைட் அப்படின்னு பேரு. கார்னலைட். ஓகே. ஸோ இதுக்கு தெரியும் பொட்டாசியம் எக்ஸசைனோ ஃபெர்ரேட் 2+ அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் எக்ஸசைனோ ஃபெர்ரேட் 2+, அதுவும் ரோமன் லெட்டர் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். பார்த்துக்கோங்க, மோர் சால்ட்னா என்ன ஃபார்முலா, பொட்டாஷியம்னா என்ன ஃபார்முலா, கார்னலைட்னா என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்ட கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். இதெல்லாம் டபுள் சால்ட், இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஓகே. Then fourth question, cationic complex. பார்த்த உடனே சொல்லிடலாம் cationic complex. எது cationic complex? ஃபர்ஸ்ட்ல கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருந்தா அது cationic complex. இது செகண்ட்ல கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு, இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், தட் இஸ் பிளஸ் மைனஸ். ஃபர்ஸ்ட் இருந்தா அது cationic complex. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். Fifth one பாருங்க, the formation of coordination compound is a characteristics property of. The formation of coordination compound is characteristics property of. பொதுவாகவே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸா இருக்கும். டி பிளாக் மெட்டல், சரியா? அதை தான் சொல்றாங்க. இதை மைண்டுக்கு வச்சு இந்த கொஸ்டின் பண்ணும்போது அந்த இதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா டிரான்சிஷன் மெட்டல், டி பிளாக் எலமெண்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டி பிளாக் எலமெண்ட்டை தான் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட்? அல்கலி மெட்டல் உங்களுக்கு தெரியும், லாந்தனைட்ஸ் எஃப் பிளாக் அண்ட் 0 குரூப் எலமெண்ட்ஸ். இது வந்து அல்கலி மெட்டல் எஸ் பிளாக். ஸோ இது எதுவுமே இல்லை, ஆன்சர் இஸ் சி. ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் ஆல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.